ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். தேவன் தனது பரிபூர்ணத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறார். உனக்கு எத்தனை மடங்கு வேணும்னா இப்ப கேட்கிறார் ஆண்டவர். உனக்கு 2 மடங்கு வேணுமா, 30 வேணுமா, 60 வேணுமா, 100 வேணுமா, 1000 வேணுமா, இல்ல கோடா கோடி வேணுமா? அது மட்டும் இல்ல, எண்ண முடியாத அளவுக்கு போகிற மடங்கையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு செய்திருக்கிற இரக்கங்கள், கிருபைகள், தயவுகளுக்காக அவருக்கு நன்றி. தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை ட்ரெயின் பண்றாரு, அந்த பயிற்சி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கடவுள் தம்முடைய மக்களை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் சந்திக்க கூடியவர்களாக அவர் என்ன பண்ணிடுறாரு, உருவாக்கிடுறாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை சிருஷ்டித்தார், அது மட்டும் இல்ல அவர் என்னை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நீ என்னுடையவன். இப்ப நல்லா கவனிங்க, இங்க என்ன சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். நிறைய வெறும் சிருஷ்டித்தவர்களே போயிட்டாங்க. ஓகே, அது 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 தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே பாருங்க, ஹையர் வே ஹையர் தாட்ஸ் பேசுனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த வழிகளும். தேவன் பாருங்க இன்னும் பெட்டரா இருக்குது. இந்த வருஷம் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பெட்டரா இருக்கணுமா, பெட்டர் நோக்கி போகணுமா? அப்போ அதுக்கு தேவன் கிட்ட வழி இருக்குது. தேவன் எப்பவுமே மேம்பாட்டை பற்றி பேசுகிறவர். டெவலப்மெண்ட் பத்தி அவர் மாதிரி யாரும் பேச முடியாது பாருங்க. அவர் எப்பவுமே அடுத்த கட்டத்தை பத்தி எப்பவுமே என்ன பண்ணுவார், பேசுவார். பிசாசை துரத்திட்டு வந்துடுறாங்க சீசர்கள். ஆண்டவரே என்ன ஆச்சு தெரியுமா, இன்னைக்கு ஃபீல்டுக்கு போனோம், பார்த்தா பிசாசு எங்களுக்கெல்லாம் பயப்படுது, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. அவங்கள போகும்போது என்ன மாதிரி போயிருக்கிறாங்க பாருங்க. அவங்கள எங்களை பார்த்து என்ன பண்ணுது, பிசாசுலாம் ஓடுது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு இயேசுட்ட சொல்றாங்க. இயேசு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு அவர் சொல்றாரு, ஓகே இதுக்காக பாராட்டு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது, ஆவியிலே களி கூர்ந்து அவர் சொல்றாரு, எப்பா பிசாசு உங்களுக்கு கீழ்படுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் நினைச்சுக்காதீங்க, உங்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன தெரியுமா, அவர் பிசாசு ஓட்டுறதை இவன் பத்தி பெருசா நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ கிங்டமே இந்த பூமிக்கு என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம், நீ ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவும் புத்திரனாகவும் நீ என்ன பண்ற இருக்கிற, அது இதை விட பெரிய விஷயங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஒருத்தன் இயேசு கிட்ட ஒரு நண்பனை கூட்டிட்டு வர்றான். அப்ப கூட்டிட்டு வந்த உடனே யோவான் சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், கூட்டிட்டு வர்றான் பாருங்க. ஜான் காஸ்பல் 1 பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரா போய் ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு என்கவுண்டர் நடக்கும், அவன் போய் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், ஆண்டவரை பற்றி சொல்லுவான், அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது 45 பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, அந்த ஊரு அவ்வளோ நல்ல ஊர் இல்லை போல, நாசரேத்திலிருந்து நல்லதா? எங்க ஆழ்வார்த்தினடி பக்கத்தில் இருக்க நாசரேத்து பத்தி இல்லை, இது வேற நாசரேத்து, இது அங்க ஒரு நாசரேத்து இருக்குதுங்க. அந்த ஊர்ல என்னமோ தெரியல, அந்த ஊரை பத்தி ஏதோ தவறான ஒப்பீனியன் இருந்திருக்கு போல. நாசரேத்திலிருந்து நன்மைன்னு அவன் நம்பவே முடிய மாட்டேங்குது. நாசரேத்துல நன்மையா, அந்த ஊர்ல எப்படிப்பா, அந்த இதுல எப்படிப்பா? சிலர் சிலரை பத்தி சொல்லுவாங்க, அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி அப்படிம்பாங்க, பாத்துறீங்களா? சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா இங்க என்ன பைபிள்ல படிக்கிறீங்கன்னா, இயேசு எந்த ஊருக்கு வந்தாரு, எந்த ஊர்ல வளர்ந்தாருங்க, அது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? நாசரேத்துல தான் என்ன பண்ணாரு, வந்தாரு. இப்ப நீங்களே இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். இயேசு அங்க வந்ததுனால அந்த ஊருக்கு நல்லது வந்துடுச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த ஊரை பத்தி கெட்ட பேர் தான் இருந்துச்சு. ஆனா இவர் வந்ததுனால நாசரேத்து நன்மைகளின் ஊராக மாறினது. அல்லேலூயா.
இப்போ பாருங்க, இப்போ அந்த ஊர்ல இருந்து நன்மையானா வந்து பார்ப்பா, ஏன்னா அந்த ஊர்ல இருந்து இப்ப நன்மை உண்டாகுது, ஏன்னா இயேசுங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க வந்துட்டார். இப்ப கவனிங்க 47. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கள்ளங்கபடமில்லாத ஆளா இருக்கேப்பா அப்படின்னாரு. உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். 46. அதற்கு நாத்தான்வே, நீர் என்ன எப்படி, இயேசுகிட்ட கேட்குறான் பாருங்க, நீர் என்ன எப்படி, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், ஃபேஸ்புக்கில் ஒன்றும் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இல்லையே, வாட்ஸ்அப்பில் கூட நம்ம சந்திச்சிட்டதே கிடையாது, அப்படி இருக்க போது நீர் என்னை எப்படி அறிவீர்? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தில் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். எப்பா நீ இப்போ வந்தல்ல, இதுக்கு முன்னாடியே நீ எங்கே இருந்த, ஒரு அத்திமரத்துக்கு கீழே இருந்த, அப்போவுமே நான் உன்னை என்ன பண்ணேன், பார்த்தேன் அப்படிங்கிறார். இப்போ இவனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை பற்றி சொன்ன உடனே இவன் இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் இது என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்ப பாருங்க, இயேசு எப்பவுமே, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் எப்பவுமே இன்னொரு பெட்டர் லெவலை பத்தி எப்பவுமே பேசுவார். அதுதான் சொல்ல வர்றேன், அதுக்கு தான் இவ்வளவு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று கதை சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. 50. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருடம் இதிலும் பெரிதானவைகளை பார்க்கிற வருடங்களாக இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், கடவுளுடைய வழி நடத்தல லேசா அப்படி ருசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இதிலும் பெரிதானவைகள். ஹல்லேலூயா. எப்பவுமே நீ ஆண்டவர்கிட்ட, அப்படியாப்பா இப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் அப்படிங்கிறதே கிடையாது. எட்டர்னிட்டி வந்து எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நீ ஆண்டவர்கிட்ட மட்டும் இந்த எண்டு போருங்கிறது கிடையவே கிடையாது. அவர் எப்பவுமே சுவாரஸ்யப்படுத்துவார், இன்னும் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக்குவார். இது இந்த உலகத்துல கிடையாது பாருங்க. இந்த உலகத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்குமே லிமிட் வச்சுட்டாங்க. ஆசை 60, மோகம் 30, விருந்தும் மருந்தும் 3 நாள், எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெட்லைன் போட்டுருவாங்க, இப்படி இவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அவர் என்னன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கல்யாண வீட்டில் பாருங்க, காணா ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் திராட்சை ரசம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு, ஊத்திட்டு போயிட்டாங்களா என்னமோ தெரில. ஏன்னா கல்யாண வீட்டில் என்ன நடக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது இல்லையா? ஸோ இங்கே வந்து பத்தாம போயிடுச்சு, குறைவுபட்டது. இப்போ இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா, தண்ணீரை என்னதான் மாத்துறாரு. இப்போ இதில் கூட இப்போ நான் சொல்றது இருக்குது பாருங்க, இந்த சம்பவத்தில் இருக்கிறது. இப்போ இதில் இந்த மேட்டரில் பாருங்க, தண்ணிக்கு சுவை கிடையாது, தண்ணிக்கு நிறம் கிடையாது, மனமும் கிடையாது. நீங்க பாருங்க, என்ன கிடையாது, மனம் கிடையாது, சுவை கிடையாது, நிறம் கிடையாது, இந்த 3மே கிடையாது தண்ணியில் இல்லையா? ஆனா இயேசு வந்து இந்த சப்புன்னு இருக்கிற தண்ணியை தான் சுவை மிகுந்த திராட்சை ரசமா மாத்துறார். ஹல்லேலூயா. இது தண்ணியை பற்றிய காரியம் நினைச்சுக்காதீங்க, இது நிறைய பேருடைய வாழ்க்கையை பற்றிய காரியம். சப்புன்னு இருக்குதுங்க எங்க மேரேஜ் லைஃப், சப்புன்னு இருக்குதுங்க பிஸ்னஸ், சப்புன்னு இருக்குதுங்க வாழ்க்கை. அப்படின்னா தேவன் இந்த சப்புன்னு இருக்கிறத சுவை மிகுந்ததாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பைபிள்ல நிறைய இப்படி பண்ணியிருக்கிறார். மாறான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சா எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு. அவர் சொல்றாரு, கசப்பா இருக்கா? அந்த ஒரு மரம் காமிச்சார், ஒரு மரத்தை அவர் காமிச்சு அதை அந்த கொப்பை ஒன்றை வெட்டி என்ன பண்ணு, அது உள்ள போடு அப்படின்னாரு. வெட்டி உள்ள போட்டா மதுரமாயிடுச்சு தண்ணி. கசப்பா இருந்த தண்ணி எப்படி ஆயிடுச்சு? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வாழ்க்கைன்னா கசப்பாக தான் இருக்குங்க, கசப்புலே நம்ம போயிடணும் அப்படியே அப்படிங்காங்க. இது உலகம் கத்திருக்கிற லைஃப் ஸ்டைல். ஏன்னா உலகத்துக்கு வந்து இனிப்பாகும் வழிகள் இந்த உலகத்துக்கு தெரியாது.
அதனால அது என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த கசப்புல வாழ்றது எப்படி நம்ம கத்துக்குவோம். பாவக்காய் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு, அதை வித்தியாசமா ஃப்ரை பண்ணி அதை எப்படியாவது மேக் பண்ணி அந்த பாவக்காயோடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு உலகம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கு. ஏதோ அந்த அதுல திருப்தி பட்டுக்கோ, அப்படியே இருந்துக்கோ, இப்படிலாம் வந்து ட்ரெயின் ஆக்குறாங்க மைண்டை. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி பேசுறதே கிடையாது. ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, இல்லப்பா நீ என்னிடத்துல வரும்போது இந்த கசப்பானதை கூட நான் மதுரமா மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கசந்த மாறா மதுரமாகும். நல்லா சொல்லுங்க, கசந்த மாறா மதுரமாகும். எது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கசந்து போனதோ அதை இனிப்பாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எனக்கு இதை நினைச்சாலே வெறுப்பா இருக்குதுன்னா அது ரொம்ப அருமையான காரியமா அவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. இது எல்லாம் எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தேவனுடைய செயல்கள், கர்த்தருடைய செயல்ல தான் நம்ம வாழ போறோம். அதை அறியறதுல, அதெல்லாம் நம்புறதுல தான் வாழ போறோம் பாருங்க. அப்ப இப்ப பாருங்க, தண்ணிக்கு என்ன வருது? டேஸ்ட், சுவை வருது. அது இனிப்பானதாக மதுரமானதாக அது மாறி போகுது. அடுத்தது மனம். எல்லாம் சொல்லுங்க, மனம். அடுத்தது என்ன? நிறம். அப்படி பார்த்தா அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது. வாழ்க்கையில ஒரு நிறமற்றதா வாழ்க்கை போகணும்னு அவர் நினைக்கல, கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ சிலருக்கு இது நியூ லாங்குவேஜாவே இருக்கும் நான் சொல்றது. நான் சொல்றேன், வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரே கலர் ஒயிட் அண்ட் ஒயிட்னு நினச்சிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? அவங்களுக்கு என்னன்னா வெள்ளை. கர்த்தருக்கு வந்து வெள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சட்டை வெள்ளை, காரு வெள்ளை. அவர் உள்ளத்தை வெள்ளையா வையினாரு, நம்ம அதை தவிர மீதி எல்லாத்தையும் வெள்ளையாக்கிட்டு இருக்கோம். அதனால இயேசு சொல்லிட்டாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்ட்டாரு. தோண்டி பார்த்தா நாத்தம் தாங்க முடிய மாட்டுக்கு, ஆனா வெளியில மட்டும் என்ன பண்ணிச்சிருக்க? ஒயிட் வாஷ் பண்ணி அடிச்சு வச்சிருக்க. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, பாத்திரத்துல முதல்ல உட்புறத்தை கழுவு, அதுக்கப்புறம் வெளியில என்ன பண்ணலாம்? கழுவலாம். இவன் வெளியில எல்லாம் பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், ஆனா உள்ள கழுவவே இல்லை. கர்த்தர் பாருங்க உள்ள மாறுறதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். நிறைய பேர் இதுவும் பண்றதே கிடையாது. கிறிஸ்டியானிட்டியே தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இவங்களும் தப்பா விளங்கிட்டாங்க, வெளியில தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும். கிறிஸ்தவங்களா அவன் வந்து வெள்ளம் பண்ணுவான், நகை வேண்டாம்பாங்க, ஆனா காசு வேணும்ன்றுவாங்க, கரெக்டா வாங்கிடுவாங்க சீர்வரிசையில. இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்லா கவனிங்க. கலர்ஃபுல்லான ஆண்டவர், அவர் எல்லாத்தையுமே ரொம்ப கலர்ஃபுல்லா ஆக்குவார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் வந்து இந்த வெள்ளையும் ஜூலியுமா அலையிறவர்ன்ட்டு? கிடையவே கிடையாது. அவர் படைச்ச இந்த உலகத்தை பாருங்க, அவருக்கு எவ்வளவு ரசனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் கெட்டு போய் விழுந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நல்லா இருக்குதுன்னா, அவர் உண்டாக்குன ஒரிஜினல் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அவ்வளவு வசீகரமாகவும் அவ்வளவு அற்புதமாகவும் அவர் என்ன பண்ணிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாழ்க்கைய கர்த்தரை புரிஞ்சுக்கும் போதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. மற்ற நேரத்துல நீங்க அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணா நான் வந்து என் வாழ்க்கையை நல்லா ஆயிடும் நீங்க நினைப்பீங்க, ஆனா அந்த முயற்சி எல்லாம் தோல்வி ஆயிடும். ஏன்னா கர்த்தரை புரிஞ்சுக்கிறதுலாம் வாழ்க்கை நீங்க அனுபவிக்க முடியுமே தவிர வேற எங்க இருந்தோ வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியாது பாருங்க. அப்ப நிறமற்றதுக்கு நிறம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, நிறமற்றதுக்கு நிறம் உண்டாகும். ஹல்லேலூயா. கலர்ஃபுல் ஆக்குறாரு. பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்குது. குடிச்சு பார்த்தா அவங்க சொல்றாங்க, அந்த சம்பவம் எப்படி நடக்குது பாருங்க. மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன இல்லை திராட்சை ரசம் இல்லை அப்படின்ட்டு. அது இயேசுநாதரை கை காமிச்சிட்டு போயிட்டு அந்த அம்மா ஒரு நல்ல காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு வேலைக்காரருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாரு? ஜாடிகளில் தண்ணீர் என்ன பண்ணுங்க, நிரப்புங்க அப்படின்னாரு. வேதவசனம் சொல்லுது, அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. தண்ணீர் நிரப்புங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஒரு குடம் ஊற்றி போகணும்ல, வேலைக்காரங்க பாருங்க நிறைய நிரப்பினார்கள்னு பைபிளில் போட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமாக ஃபில் பண்ணி. இப்போ பார்த்தா இப்போ சொல்கிறாரு, அதை அதை கோரிட்டு எங்கே போங்க, பந்தி விசாரணைக்கு போங்க போங்க அப்படின்ட்டார். ஆண்டவரே தண்ணி அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டார். இப்போ எடுத்துகிட்டு போனால் அந்த மனமற்ற, அந்த சுவையற்ற, அந்த நிறமற்ற அந்த தண்ணீர் நிறம் உள்ளதாக, சுவை உள்ளதாக, மனம் உள்ளதாக மாறினது. அல்லேலூயா. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் தான். தேவன் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் நீங்க நிற்கும் போது அவர் எப்போதும் அடுத்த கட்டத்தை பற்றி உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென்.
இப்போ அந்த ரசத்தை ருசி பார்த்த ஆட்கள் போய் மாப்பிள்ளையிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ளையிட்ட அது பேசுற டைமா? அவருக்கு அந்த நேரம் என்ன பேசினாலும் புரியாது. அந்த டைம்ல போய் இவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எப்போதுமே நல்லது முதல்ல கொடுப்பாங்க, கடைசி பந்தியில தண்ணியை கலந்துருவாங்க. ஆனா இங்க பின்னாடி கொடுத்தது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குதே. முன்பக்கம் தான் நல்லா இருக்குங்கிறது வழக்கம் உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, ஒவ்வொரு நாளும் வரும் நாட்கள் முந்தைய நாளை விட இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வருடம் இன்னொரு சிறப்பான வருடமாக இருக்கும். இன்னும் தேவனுடைய மகிமையை பார்க்கிற வருடங்களாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சுவை மிகுந்ததாய், இன்னும் கலர்ஃபுல்லா, இன்னும் மனம் நிறைந்ததாய் உங்களுக்கு மாற்றி தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மனசுல இதுதான் வைக்கணும். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவருடைய ஃபங்க்ஷனிங் மெத்தட் என்ன, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவர் இப்படிதான் பண்றார். அப்போ அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து, பாருங்க, மனுஷனுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு, முன்னாடி எதை கொடுத்துட்றாங்களாம். அதனால நம்ம ஊர்ல இந்த பழமொழிலாம் கொண்டு வந்துட்டாங்க, பந்திக்கு படைக்கு. இதுல கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இது எல்லா ஊர்லயும் இதே கதை தான் போல. அதனாலதான் அங்க ஒரு தத்துவமே சொல்றான். என்ன சொல்றான்னா, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கூர்ந்ததை. வாழ்க்கை போக போக சப்புன்னு தானே போகும், சலிப்பாதானே போகும், வெறுப்பாதானே போகும். இது யதார்த்தமாக இருக்கலாம், இது பல பேருடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க தயவு செய்து இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு வச்சுக்க நினைச்சுக்காதீங்க. அதை விட அபாரமான விதங்களிலே, அதை விட உயர்தரமான விதங்களிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் அவரை நம்புற விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு வச்சிருக்கிறார். அந்த லைஃப் ஸ்டைல் தான் இங்க கோடிட்டு காட்டப்படுகிறது. திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். இப்ப பாருங்க, இதான் பாயிண்ட். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லாம் சொல்லுங்க, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் முந்திய பக்கங்களை விட வரும் பக்கங்கள் சிறப்பானதாக இருக்க போகிறது. என்ன ஆமேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளை விட நாளைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும், நாளான்னைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். glory to glory, blessing to blessing. அப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்னுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, அத்தி மரத்துல பார்த்தேன்னு சொன்னேன், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா நான் உனக்கு சொல்றேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆண்டவர், எனக்கு பைபிள் நான் படிச்சு பார்த்தா ஆண்டவர் திருப்தி அடைகிற ஒரு ஆண்டவராகவே எனக்கு தெரியல. பெருக்கத்தை இந்த வருடம் அதிகமாக பேச போகிறோம். இந்த வருடம் பெருக்கத்தின் வருடமாக நாம தியானிக்கும்படியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ நாள் ப்ளஸ்ல போயிட்டு இருந்தோம், இனி இன்ட்ல போவோம். அதான் இந்த வருஷத்தினுடைய தீம். அதை பற்றி நிறைய காரியங்களை பேச போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தேவன் எப்படி லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறாருன்னு பாருங்க. வரம்புங்கிற ஒன்று அவரிடத்துல இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. அவர் வரம்பற்ற விதங்களிலே எப்பவுமே காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறார். எல்லவே இல்லை. அதுக்கு எப்படி லிமிட் போடுறதுனே தெரியல. எக்கச்சக்கமா இருக்குது, ஏராளமா இருக்குது. அவர் அப்படிப்பட்டவருங்கிறத காண்பிக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கானா ஒரு கல்யாண சம்பவமே. ஏன்னா இந்த சம்பவத்துல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் கேட்டா கால் கழுவுற அளவுக்கு தண்ணி இருக்குமே, அவ்வளவு கொடுத்துட்டாரு. ஒரு அந்த கல் தொட்டி 900 லிட்டர் பிடிக்கும். நீங்க ஏதோ தொட்டின்னு நம்ம ஏதோ ஜாடி நினைச்சுக்காதீங்க. கல் ஏதோ போட்டிருக்குதா அப்படின்றது ஜாடியில கொடுத்தாரு. யாருக்கும் இப்படி ஏதோ நாக்கில் லைட்டா வச்சு பார்க்கறதுக்கு அவர் கொடுக்கல. கால் கழுவுற தண்ணி 900 லிட்டர் பிடிக்குமா? அப்பனா 6 × 900 எவ்வளவு? 5400 லிட்டர் ரசம். அதாவது அவங்க தேவைக்கும் மிகவும் அதிகமாக அவர்கள் தேவை சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தருவார், அப்படி சொல்ல.
தேவைக்கும் அதிகமாக செய்து அங்க ஃபர்ஸ்ட் மிரக்கிள் என்னன்னா abundance தான். முதல்ல அவர் காமிக்கிற விஷயமே abundance தான், பரிபூர்ணத்தை தான் மனுஷனுக்கு காமிக்கிறார். ஏன்னா அதை தானே இழந்து போயிருக்கான், பற்றாக்குறையை தான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஆனா இயேசு வந்து முதல்ல அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற விஷயமே abundance தான். அல்லேலூயா. பரிபூர்ணத்தை தான் அவனுக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதெல்லாம் தான் அங்க இப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அந்த யோவான் 2:11 வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். the first miracle, இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அற்புதமே எப்படிப்பட்ட அற்புதமா இருக்குதுன்னா abundance மனுஷனுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒன்றுதான். தேவன் தனது பரிபூர்ணத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நீங்க பார்த்தது, ஏற்கனவே நீங்க ருசித்தது, ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டது, ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தது, இதெல்லாம் தாண்டி இன்னும் மேலான விதங்களில் காரியங்களை நீங்கள் காணவும் பார்க்கவும் அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு. பாருங்க, ஆண்டவருடைய மைண்ட் அப்படிப்பட்டது தானே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. உபாகம புஸ்தகம், உபாகமம் 1. இது மோசேயினுடைய பிரசங்கம். இந்த உபாகமங்கிறது என்ன தெரியுமா? மோசேயினுடைய பிரசங்கம். அவன் வந்து சில காரியங்களை போதித்தான் கடைசியில். அவ்வளோ நாள் நிறைய கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. இப்போ அதையெல்லாம் எடுத்து வச்சு மொத்தமாக என்ன பண்ணுறாரு, ஒரு முழு செய்தியையும் இப்போ என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறார். அதுதான் இந்த உபாகம புஸ்தகம். இப்போ பாருங்க, இதில் என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை எத்தனை மடங்கு? இதெல்லாம் நீங்க வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது. 1000 மடங்கா? மனுஷனுக்கு வந்து மாடா உழைச்சி ஓடா தேய்கிறது தான் தெரியும். கர்த்தரின் ஆசீர்வாதங்களும் கடவுளுடைய செயல்களும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவன் என்ன பண்றான்னா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவனுக்கு தத்துவமே என்னதுதான், மாடா உழைக்கணும், மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சேன். சொல்லாரு, மாடா உழைச்சேன் பிரதர், ஆனா கூட முன்னேறல, ஏன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எந்த மாடு முன்னேறி இருக்கு? எந்த மாடாவது முன்னேறி இருக்கா? நம்ம ஆளுகள் பாருங்க, இல்லாத தத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தம் பிரதர். நான் சொன்னேன், இயேசு சொன்னார், அவைகள் விதைப்பதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நீ குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தீங்கன்னு எப்படி சொல்றீங்க? அது சேர்க்கறது இல்லைங்க. மாடு மாதிரி உழைச்சேன், குருவி மாதிரி சேர்த்தேன், இப்படியே பேசுறானே தவிர அவர் மனுஷனா இருக்காரு. எப்பா, இந்த குருவி மாதிரி இருக்கிறது, மாடு மாதிரி இருக்கிறதுக்குலாம் உன்னை உண்டாக்கல. உன்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறேன்? என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்று என்ன பண்ணிருக்கிறேன், உண்டாகி இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த வழி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சொல்லுங்க, 1000 மடங்கு. இதெல்லாம் பாருங்க, இது வந்து மனசுல போட்டா அப்படியே உங்க மைண்ட் பல கேள்வி எழுப்பும். 1000 மடங்கா? அது என்ன 1000 மடங்கு? இப்போ இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தருடைய உள்ளத்தை நான் பார்க்குறேன். கர்த்தர் வந்து தன் ஜனம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறாரு. இப்போ இருக்கிறத விட ஒரு நாட்கள் இன்னும் ரொம்ப உனக்கு மோசமான நாட்கள். சிலர்லாம் சொல்றாங்க 2016 2060 சாதாரணமானது இல்லை, பல அழிவு பல நாசம் வரப்போகுது அப்படிங்காங்க. இது சொல்றது வந்து நற்செய்தி கிடையாதுங்க. இது சொல்றது கடவுளுடைய செய்தி கிடையாது. கடவுள் என்ன பேசுறாருன்னு பாரு. கடவுள் எப்பமாவது அப்படி கூப்பிட்டு, இங்க பாரு அவ்வளவுதான் தொலைஞ்ச நீ அப்படின்னாரா? அது அக்கிரமக்காரனுக்கும் வாழ்க்கையை வந்து தவறான விதத்தில் எடுத்துட்டு போனவனுக்கும் நிறைய நேரம் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து அவங்க நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக நிறைய பண்ணார். அது பல ஏற்பாட்டில் இருக்குது நிறைய. ஆனா கர்த்தருடைய இருதயம் வந்து அது கிடையாது. கர்த்தருடைய இருதயம் என்னன்னு பாருங்க. இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, 1000 மடங்கு. 1000 மடங்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய திங்கிங்ல வருதா? யோசிக்க முடியுமா அவனால? ஆனா கர்த்தர் அப்படி யோசிக்கிறார் மனுஷனை பத்தி. இப்ப 1000 மடங்கு நீ பெருக முடியும் எல்லா காரியங்களையும். பைபிள்ல பல மடங்கு இருக்கு. இரட்டத்தனையான நன்மையை தருவேன். இன்றைக்கே எத்தனை மடங்கு? அது ரெட்டிப்பான நன்மை. எல்லாம் சொல்லுங்க, 2 மடங்கு. யோபு வந்து இழந்து போனதை எத்தனை மடங்கு பெற்றுக்கிட்டான்? 2 மடங்கு. ஏன்னா அவன் இழந்ததுங்கிறதே பல மடங்கு ஜாஸ்தி. பாருங்க, அவன் வச்சிருந்த முதல் மடங்கே எவ்வளவு? இப்போ நீங்க 10 ரூபா இழந்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபான்னா
அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் 100 கோடி இழந்திருக்கீங்கன்னா இப்போ 200 கோடினா என்ன இருக்குது? எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ தான் 2 மடங்குன்னா நம்ம எக்ஸைட்மெண்ட்டு. இப்போ 10 ரூபா தொலைச்சவனுக்கு இப்போ என்ன சொல்லணும்னா கோடா கோடின்னு சொன்னாதான் என்ன இருக்கு அங்கே கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. இப்போ யோபுக்கு ஏன் 2 மடங்குன்னா அவனுக்கு 1 மடங்கே ஜாஸ்தி. அந்த 1 மடங்கு எவ்வளோ நீங்கள் படிச்சு பாருங்க யோபு புத்தகத்தில், கடைசி அதிகாரத்தில் இருக்குது. முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே அவனுக்கு எப்படி இருந்துச்சு? டபுளாக இருந்துச்சு. பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? இப்போ சில அவங்க பிள்ளைங்களும் என்றாங்க, நமக்கு 2ஆ 3ஆ எங்க குடும்பத்தையே எங்களுக்கு பார்க்குற டைம் இல்லை பிரதர். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க நாங்கள் எப்படி பார்ப்போம்? 10 பிள்ளைங்க இருந்தாங்களா? இப்போ ஆண்டவர் 20 பிள்ளைங்க கொடுத்தாரா? 2 மடங்குன்னா இல்லை. நீங்கள் எப்போவுமே மடங்குன்னொடனே அப்படியே போயிட்டு யோசிக்க கூடாது. 1 மனைவி தான் இருந்தாங்க, உடனே 2 மனைவி கொடுத்தாரா? ரெட்டர்த்தனையாக திருப்பி கொடுத்தார். அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. குமார்த்திகளும் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? கடைசி அதிகாரத்தீங்களா? ஆண்டவர் சில நேரத்தில் மடங்குகளில் அதிகமாக தராரு, ஆனால் சில நேரத்தில் எப்படி அது வருது பாருங்க. வசனம் 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அழகு ஒரு ஆசீர்வாதமா சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இல்லைன்னா அதை ஏன் இப்படி சொல்லணும்? ஆவியானவன் ஏதோ பிள்ளைங்க பிறந்தாங்க, காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போன்று யோபுக்கும் ஒரு 2 குஞ்சு இருந்துச்சு, அப்படி போடல. தேசத்துல ஏன் அந்த கம்பாரிசன்லாம் கொண்டு வராரு? ஆண்டவர் இவன் லாஸை எப்படி ஈடுகட்டி இருக்கிறாருங்கிறது தான் அவ்வளோ பேசுறாரு. இவன் லாஸ் ஆயிட்டான், சில காரியங்கள் தவறா போயிடுச்சு வாழ்க்கையில. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தது மட்டும் இல்ல, குமாரத்தி அவனுக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா தேசத்துல எங்கும் அவன் பிள்ளை போல அழகானது இல்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகான குமார்த்திகளை தேவன் அவன் கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அப்பமே பெண்களுக்கு சொத்து உண்டு, சொத்து கொடுங்க அப்படின்னு யோபு பண்ணியிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல ஃபர்ஸ்ட் புக்கே யோபு தான், அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆதியாகமம் தானே? ஆதியாகமம் கிடையாது ஃபர்ஸ்ட் புக்கு. சிலர் யோசிக்கிறாங்க என்னங்க எப்படி சொல்றீங்க. முதல் புத்தகம் யோபு புத்தகம், சரியா? யோபு புத்தகத்தை ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னா அது பாடல் புத்தகங்கிறதுனால இங்க தூக்கி வச்சிருக்காங்க. பைபிள்ல சாங்ஸ் புக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. சங்கீதம், நீதிமொழி, உன்னத பாட்டு, யோபு, இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் சாங்ஸ். யோபு புத்தகம் கிடையாது, அது பாடல், அது பாடல் புத்தகம். அதனாலதான் அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. ஆசாரியனே கிடையாது, உடன்படிக்கையே கிடையாது. பலி செலுத்தினது யாரு? யோபு புத்தகத்துல பலி செலுத்தினது யாருங்க? ஏன் யோபு பலி செலுத்தினா? ஏன்னா ஆசாரியனே கிடையாது. ஆசாரியன்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் யோபு. பைபிள்ல இருக்கிற பழமையான புத்தகம் முதல் புத்தகம் எதுனா அது யோபு புத்தகம். தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சில அடிப்படைகள்லாம் தெரிஞ்சாதான் பைபிளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு. அப்ப யாருமே கிடையாது, உடன்படிக்கையே கிடையாது, கவர்னண்டே கிடையாது. அதனாலதான் அவன் வாழ்க்கையில சாத்தான் கடந்து அவ்வளோ பூந்து விளையாடுறான். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடந்து அப்படி விளையாட முடியல, ஏன்னா உடன்படிக்கை வந்துடுச்சு ஆபிரகாம் காலத்துல. இப்போ நீங்க நாங்களும் கல்வாரி ரத்தத்தின் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். இப்போ அவனுக்கு இடமே கிடையாது சுத்தமா. அல்லேலூயா. சிலர் நானும் ஒரு யோபு தான் பிரதர் அப்படிங்காங்க. நீங்களும் யோபுவா? அடியேனும் ஒரு யோபு போல அப்படிங்காங்க. யோபு காலத்துல உடன்படிக்கை கிடையாது, வாக்குத்தத்தம் கிடையாது, கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. அவன் காலத்துல வாழ்ந்த பிலாசபியே வேற. நீங்க பைபிள் யோபு புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அந்த தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த காலத்துல எப்பேற்பட்ட நம்பிக்கைகள் இருந்தது. அவங்களுடைய நம்பிக்கைகள்லாம் என்ன தெரியுமா? நல்லதோ கெட்டதோ ஆண்டவன் தான் செய்யறான், அப்படிப்பட்ட நம்பிக்கையின் காலம் அது. அதனாலதான் யோபு புத்தகத்துல யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தா அது உண்மையா? அவன் சொன்னது உண்மை, அவன் வாயால தான் அதை சொன்னான். ஆனா அவன் சொன்ன விஷயம் உண்மையா? கிடையாது. ஏன்? ஏன்னா கர்த்தர் கொடுத்தாருங்கிறதா உண்மை, எடுத்தாருங்கிறது உண்மை கிடையாது. கர்த்தருக்கு ஒரு பழக்கம் தான் இருக்குது, கொடுக்குற பழக்கம். அல்லேலூயா. ஆனா அவன் காலத்துல பிலாசபி என்ன தெரியுமா? சாத்தானை பற்றிய அறிவுலாம் யாருக்குமே கிடையாது. அவன் காலத்துல என்ன பிலாசபினா, நல்லதோ கெட்டதோ மேல இருக்கிற ஒரு சக்தி தான் செய்து, தேவன் தான் செய்யறாருன்னு எண்ணிட்டு இருந்தான்.
ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் கர்த்தருடைய வேலை இல்லை, அது இன்னொரு திருட்டு பையன், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேங்கிற கர்த்தர் இந்த அழிஞ்சு போனது கெட்டு போனதுக்கு பதிலாக திரும்பவும் 2 மடங்கு அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, டபுள், 2 மடங்கு. இரட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர்கிட்ட அதுவும் இருக்குது, 2 மடங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பைபிள்ல பாத்தீங்கன்னா 10 மடங்கு இருக்கு. 10 மடங்கு இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம், 10 மடங்கு எங்க இருக்குன்ட்டு. என்னங்க எனக்கு கணக்கு கேள்வி கேட்டீங்க, ஒரு பைபிள் குயிஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதனாலதான் வாழ்க்கையில ஒன்றும் வரமாட்டேங்குங்க. வாழ்க்கைங்கிறது கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் தான் வாழ்க்கை வரும். 2 மடங்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, பாஸ். 10 மடங்கு தானியேல் புஸ்தகம் எடுங்க பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 4 வாலிபர்களை பற்றிய ஒரு கதை. அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிற அந்த வாலிபர்களை கர்த்தர் எவ்விதமாக உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த தானியேல் புத்தகம். இப்ப 14வது வசனம் பாருங்க. 17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்தையும், கர்த்தர் எந்த மாதிரி காரியங்களை செய்யறாரு கொஞ்சம் நல்லா கவனிச்சு படிங்க. என்ன போட்டிருக்குது? எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் கர்த்தர் எதெல்லாம் கொடுக்கிறவரா இருக்கு பாருங்க. நல்லா எழுதுறதுக்கு, அப்புறம் ஞானம், அறிவு, இதெல்லாம் இந்த சாமர்த்தியத்தை அவர் என்ன பண்றாரா? கொடுத்தார். இப்ப பாருங்க, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். சில வரங்கள், சில கிஃப்ட்ஸ், சில எபிலிட்டிஸ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தரா இருப்பாருங்க. அப்படிதான் அவன் வாழ்க்கையை நல்லாக்குறாரு. போன வாரம் அதான் நான் சொன்னேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். சூட்கேஸா கொடுக்கல, என்ன கொடுத்தாரு? அந்த பலன் சூட்கேஸா கொண்டு வரும். அல்லேலூயா. அது மாதிரி எழுதுறது, ஞானம், சில இதை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய, வியாக்கியானம் பண்ணக்கூடிய சில ஸ்கில்ஸ், சில திறன்களை எல்லாம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்றாரு? போடுறாரு, கொண்டு வந்து போடுறாரு, பெருக பண்றாரு. இப்ப பாருங்க, அது அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லாகுது பாருங்க. 18, அவர்கள் ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது, அதாவது பரீட்சை எல்லாம் முடிஞ்சு இப்போ இன்டர்வியூக்கு வர்றாங்க, நேர்முக தேர்வுக்கு வர்றாங்க ராஜா கிட்ட. என்ன போட்டிருக்கு பாருங்க, பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவரும், ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, வேறொருவரும் காணப்படவில்லை. முதல்ல இந்த பெரும் கூட்டத்தின் நடுவிலே இவர்களை வித்தியாசம் உள்ளவர்களாக தேவன் காண்பித்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை, என் தொழிலை, என் குடும்பத்தை தனித்துவம் உள்ளதாக காண்பிப்பார். கூட்டத்தோட ஒரு கூட்டமா அவங்களை காமிக்க மாட்டாரு, அற்புதங்களாய் அடையாளங்களாய் வைப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, அந்த தெரியும், கண்டுக்காம போக முடியாது. இங்க இப்படி ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு ஆள் இருக்கார், இங்க இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபேமிலி இப்படி இருக்கு, இங்க ஒரு ஆள் இப்படி இருக்கிறார்னு அறியப்பட்ட ஆளாக கர்த்தர் உங்களை வைக்கிறதுல தான் அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே உங்களுடைய நாமம், ஜாதிகளுக்குள்ளே உங்களை குறித்த காரியம் அறியப்பட்டிருக்கணும்னு அவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. மலை மேல் உள்ள பட்டணம். அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கர்த்தர் ஏற்படுத்துறார். அல்லேலூயா. யாருக்குமே தெரியலங்க, ஆளாத கடையில் டீ ஆத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா கூட உங்களை பாப்புலர் ஆக்குவார். அல்லேலூயா. பாருங்க, எங்கேயோ மூலையில் இருக்கும், ஆனா லைன்ல நின்று ஜனங்க அந்த ப்ராடக்ட்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் தெரியாத ஆளா இல்ல, உங்களை தெரிகிற ஒரு ஆளா, ஒரு பார்க்கக்கூடிய நபரா உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதுங்கிற ஒரு செயலை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இங்க அப்படிதான் போட்டுருக்குது, வேறு அவர்களை போல வேறு ஒருவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல பேர் இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. உங்களுடைய தனித்துவம் முழுமையாக வெளிப்படும்படியாக கர்த்தர் செய்கிறார். உங்க யூனிக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வெளியில வந்துடுது. அதனால யாரோடையும் உங்களை என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ணவே 1000 கடை இருக்கலாங்க, ஆனா அங்க போன மாதிரி எதுவுமே இருக்காது, அப்படி பேசுற மாதிரி ஆக்கிடுவாரு. 1000ல் ஒருவன், கோடியில் ஒருத்தவங்க கூட நீங்க கிடையாது, நீங்க ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா. உலகத்துக்கு அட்லீஸ்ட் அவ்வளவா தெரியுது பாருங்க. 1000ல் ஒருவன், கோடியில் ஒருவன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இந்த முழு யூனிவர்ஸ்லயும் நீ ஒருத்தன் தான்.
எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இது எல்லாத்தின் நடுவில் நான் உன்னை தனித்துவமாக நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது கடகடன்னு ஓடிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எண்ணி தியானிக்கணும். அதான் தியானம் பண்ணுதல்னு அர்த்தம். வேறு ஒருவரும் காணப்படவில்லை, ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நிக்க வேண்டிய இடத்துல நின்னதுனால இப்ப போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. வாலிப வயதுல தங்கள் இருதயங்களில தேவனை நம்ப, தேவனை விசுவாசிக்க, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பவும் அவர்கள் செய்த சில தரமுள்ள தீர்மானம் இப்ப அவங்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? ராஜாக்களுக்கு முன்னாடி போய் அவங்க என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில டிவைன் என்கவுண்டர்ஸ், டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ், சில சந்திப்புகள், சில மேலான ஸ்தானங்களை தேவன் உங்களுக்கு தருவார். அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் அவர் உங்களை வைப்பாரு பாருங்க. ஆமென். அடிமையா போனாங்க இவங்க. ஆனா இப்ப பார்த்தா எங்க நிக்கிறாங்க? ராஜா அரண்மனையில ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இங்கதான் 10 மடங்கு சொன்னேன் இல்லையா? இப்ப பாருங்க 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க 10 மடங்கு. முதல்ல என்ன படிச்சோம்? இங்க 10 மடங்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. நிறைய மடங்கு இருக்குதுங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில், ஹல்லேலூயா. இதுல வருஷங்கிறது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் போட்டிருக்குது. அப்படின்னு அர்த்தம்னா ஒரே வருஷத்துல 100 மடங்கு மேல போக முடியுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு பின்பாக ஈசாக்கு அப்படி போடல, அந்த வருஷத்தில். எத்தனை பேருக்கு அது ஈர்ப்பா இருக்கு? அந்த வருஷத்துல 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை இப்படி மனசுல வச்சு நீங்க அதான் அந்த இப்படி, அவர் யார்? என் தேவனுடைய ஐஸ்வர்யம், என்ன வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க அங்க பாத்தீங்கன்னா அது பஞ்சகாலம், நல்ல சீசனே கிடையாது. இவன் 100 மடங்கு பெருகினான் இல்லையா? எப்ப 100 மடங்கு பெருகினான்? 26:1 போட்டிருக்குது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை எல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில், பஞ்ச நேரத்துல அவனை செல்வந்தனாக்குன தேவன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்ன வர்ஷிப் நடத்தும் போது கூட சொன்னேன், நீங்க எவ்வளவு நல்லா இருக்க போறீங்கிறது நீங்க பாக்குறீங்களே காட்சி, வெளியில இருக்கிற சூழல், அதை வச்சு கிடையாது. அது கெட்டதா கூட இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா இருக்க போறது கர்த்தர் நல்லவருங்கிறதுனால. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லுதுக்கு பஞ்சகாலம், ஆனா இவனுக்கு மட்டும் பணக்காரனாகும் காலம். அப்படிதான் போட்டிருக்குதுங்க. என்னங்க பணக்காரன் அப்படிலாம் சொல்றீங்க? சிலருக்கு பாருங்க ஏதோ ஆவிக்குரிய மாதிரி தெரிய மாட்டுக்க பிரதர் அப்படிங்காங்க. ஓப்பாவின்னா ஆவிக்குரியது. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. நான் சொல்லலைங்க, பைபிள்ல தான் இருக்குது, கூச்சப்படாதீங்க. 13 பாருங்க. அவன் என்ன ஆனா? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் யூஸ் பண்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. அவர் எழுதுற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. எப்படி சொல்றாரு பாருங்க? வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காட்சி இருக்கு, இந்த மாதிரி கனவு இருக்கு? என் குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியங்கள், எனது உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா, முதல்ல 100 மடங்கு, அதுக்கப்புறம் மடங்கே சொல்லல, மகா பெரியவன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனடைஞ்சான். 2 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? இப்போ 2 மடங்கு, 10 மடங்கு. ஜீசஸ் ஒன்னு சொல்றாரு, சிலது 30, சிலது 60, சிலது 100. அப்ப எத்தனை மடங்கு இருக்கு? 30% என்ன கிடைக்கு? ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்னு 60, அதுக்கப்புறம் 100. அப்போ 2 மடங்கு இருக்கு, 10 மடங்கு இருக்கு, 30 இருக்கு, 60 இருக்கு, 100 இருக்கு. இப்ப என்ன படிச்சோம்? 1000 படிச்சோம். சிலர் நம்ம டூ மச்சா பேசுறோம் அப்படிங்கிறாங்க. பைபிளே அப்படிதான் இருக்குது. பைபிள்ல எங்க தரித்திரம் இருக்குதுங்க? ஆதியாகமம் 24:60 பாருங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய்
பெருகுவாயாக. எத்தனை மடங்குங்க? கோடா கோடி மடங்கு இருக்குது. ஐயோ, எழுந்து நின்று நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஊழியக்காருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் காணி கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க என்ன போட்டிருக்குது? கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஒரு வாழ்த்து. அதாவது புருஷன் வீட்டுக்கு போக போறாங்க. புருஷ வீட்டு போகும் பெண்ணே, புத்திமதிகளை சொல்லுகிறேன் கேள் கண்ணே அப்படின்ட்டு என்னத்தையோ சொல்லிடல. இங்க வந்து வாழ்த்துதல். என்ன வாழ்த்துதல்னா, கோடா கோடியாய் பெருகுவாயாக. எல்லாம் சொல்லுங்க, கோடா கோடியாய். ஏங்க இதெல்லாம் என்னங்க? இப்படிலாம் ஆண்டவர் பேசலாமா? நம்ம வந்து இப்படி ஆசையை தூண்டலாமா? உடுக்க உடையும் உண்ண உணவும் போதாதா? அது இல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கு முதல்ல விசுவாசிங்க. ஆனா அதுதான் கடவுள் வச்ச எல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் வாழ்க்கைய. கோலும் கையுமாக நான் போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் என்னை மாற்றினார் அப்படின்னு யாக்கோபு சொல்றான். அல்லேலூயா. ஒன்னும் இல்லைங்க, ஒரு கம்பை தூக்கிட்டு போனேன். வெளியில வந்தா ஒரு அக்கௌண்ட்ல வைக்க முடியாது, அவ்வளவு பணம். அதனால 2 அக்கௌண்ட், 2 பரிவாரம். 2 பரிவாரம் என்ன? அவன் என்னன்னா, ஒன்னு போச்சுன்னா கூட ஒன்ன வச்சுக்கலாங்கிற அளவுக்கு பெருசுங்க. அந்த அளவுக்கு பெருசு. அவன் சொல்றான், நான் வெறுமையாதான் போனேன், ஆனா தேவன் என்ன 2 பரிவாரங்கள் உடையவனாக திரும்பி அனுப்பினார். இந்த உலகம் நீ எம்டியா போவன்னு சொல்லுது, ஆனா ஆண்டவர் சொல்றா, உன்னை நிறைச்சியே நான் தீருவேன். உன்னை காலி பண்ணுவேன்னு பிசாசு நினைக்கிறான், உலகம் நினைக்குது. இல்ல, உன்னை நிரப்புவது என்னுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். பைபிள் ஃபுல்லா நீங்க பாருங்க, கடவுள் வந்து ஒரு பொழுதும் காலி, இந்த பஞ்சம், இந்த தட்டுப்பாடு அப்படியே ஓட்டணுமாக்கும் இந்த வாடே இருக்காது. இவங்க தப்பான கண்ணாடி போட்டு படிச்சதுனாலதான் அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவர் பேசுற பேச்செல்லாம் பாருங்க. மனுஷனை பார்த்து சொல்ற, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இதெல்லாம் மனுஷனை உண்டாகிறவனே கடவுள் பரிசுத்த மாதிரி ஒழுங்கா ஜபகமும் பண்ணி நல்ல பிள்ளையா இருக்கணுமாக்கும், அதெல்லாம் சொல்றாரு. ஆனா முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீ பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை என்ன பண்ணு, ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ வந்து இந்த பஞ்சப்பாட்டு பாடுறவனா, பற்றாக்குறை உள்ளவனா, தட்டுப்பாடு உள்ளவனா, ஐயோ வாழவே முடியலையேங்கிறவனாங்கிற இப்படி வைக்கவே இல்லை. ஆனா அவன் அந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் இந்த தேவனோடு உறவும் இந்த தேவனை பற்றி அறிவையும் அவன் இழந்ததுனாலதான் அப்படி போயிட்டான் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து ஏன் பேசுறோம்னா, இப்படியெல்லாம் என்ன வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், பெரிதானவைகளை காண செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பல மடங்கு. உனக்கு எத்தனை மடங்கு வேணும்னா இப்ப கேட்கிறார் ஆண்டவர். உனக்கு 2 மடங்கு வேணுமா, 30 வேணுமா, 60 வேணுமா, 100 வேணுமா, 1000 வேணுமா, இல்ல கோடா கோடி வேணுமா? இப்ப சிலர் நினைச்சாங்க அவ்வளவுதான் லிமிட் அப்படின்ட்டு. இல்ல, இன்னும் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தேவன் கிட்ட எல்லைன்னு ஒண்ணு வைக்கவே முடியாது, ஏன்னா எல்லையே இல்லை. அல்லேலூயா. காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 15:3. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அதாவது காசு பணம்லாம் வந்துடுச்சு, கர்த்தரை நம்பி இப்ப என்ன ஆயிடுச்சு, நல்ல ஐஸ்வர்யம் மாறிட்டான். ஆனா என்ன இல்லை, அவன்கிட்ட பிள்ளை இல்லை. ஐயா பணம் காசெல்லாம் தந்திருக்கிறது, கடைசியில வேலைக்காரன் கொண்டு போயிடுவான் போல தெரியுதே, நமக்கு ஒரு பிள்ளைகள்ல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. எப்பவுமே நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோட பேசுறவருன்ட்டு? உங்க காரியங்களை குறித்து உங்க கூட பேசுற ஒரு ஆண்டவர் அவர் இருக்கிறார். ஆமென். நீ அவர்கிட்ட பேசலாம், ராஜா என்ன நான் பண்ணணும், என்ன நடத்துங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவார், வழி காட்டுவார். இப்ப அவன்கிட்ட பேசுறாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு, அப்பனா என்ன, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பாங்கிறாரு. இப்படித்தான் ஒரு எல்லை போட்டுருத, ஆனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, இப்ப மடங்க பத்தி உங்களுக்கு சொல்றேன், இன்னும் எத்தனை மடங்கு இருக்குன்னு சொல்லி, அவர் அவனை வெளியே, அப்பனா மோட்டையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். சில பாருங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க இந்த இதெல்லாம் நிறுத்து, கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு வாக்கிங் கூட்டிட்டு போறாரு பாருங்களேன் நீங்க. அவர் அவனை வெளியே, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா நான் உனக்கு வச்சிருக்கிறது கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. எதுக்கு இந்த மாதிரி சபைக்கெல்லாம் வர்றோம், ஏன் சண்டே இது வந்து முக்கியப்படுத்தி இந்த மாதிரிலாம் ஏன் வரணும்? ஏன்னா வழக்கமானதை பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா அவர் என்ன வச்சிருக்காரு நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
நம்ம வந்து ஒரு லிமிட்ல நம்ம எண்ணத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா லைஃப்லயும் ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் அவருடைய எண்ணங்களுக்கும் வழிகளையும் எவ்வளவு கேட்கறோமோ அவ்வளவு நல்லது. ஆபிரகாம் அன்னைக்கு ஒரு சபையோ இப்படிப்பட்ட சத்தியத்தையோ கேட்கிற வாய்ப்புலாம் கிடையாது பாருங்க. அதனால கர்த்தரே அவனுக்கு நிறைய சொல்றாரு, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்குறாரு. எல்லாம் சொல்லுங்க, வெளியில வாங்க. வெளியே அழைத்து நீ வானத்தை பாரு, நல்லா இப்படி பார்க்காத, இப்படி பார்க்காத, நல்லா என்ன பண்ணு, அண்ணாந்து பாரு, நல்லா வளைஞ்சு பாரு அப்படிங்காரு. பார் நட்சத்திரங்களை, என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார். என்ன சொல்றாரு இங்க பாருப்பா, இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, மணலை என்ன பண்றாரு, கவுண்ட் பண்ணுங்கிறாரு. கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்படித்தான் நான் உனக்கு தர்ற ஆசீர்வாதமும் கவுண்டே பண்ண முடியாது. கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. என்னவே முடியாத அளவு. இப்போ இது எத்தனை மடங்கு சொல்லுவீங்க அதுக்கு? ஹல்லேலூயா. எவ்வளவு போகணுமோ நீங்க போகலாம். கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்த புரிதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு வருதோ நீங்க அத்தனை மடங்கு நீங்க போக முடியும். 2 மடங்கு போகலாம், 3 மடங்கு போகலாம். பைபிள் எத்தனை மடங்கு இருக்குது, கோடி மடங்கு இருக்குது, 1000 மடங்கு இருக்குது, கோடான கோடி மடங்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, எண்ண முடியாத அளவுக்கு போகிற மடங்கையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த 1000 மடங்குல ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போறேன். அது மட்டும் டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். உபாகமம் 1. இது தெருவோரத்தில் ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர், நீங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கியாப்பா, உன்னை 1000 மடங்கு என்ன பண்ணுவேன், பெருக்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து அவர் இப்படி சொல்லலை. அவர் சொல்லும் போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் எந்த பின்னணியில் வருதுன்னு பாருங்க. 11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை. சரி, இப்போ முதல்ல என்ன பார்க்கணும், இப்போது இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா அதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு என்ன பண்ண போறீங்க. இப்போ ஒரு 10 மடங்கு இருக்குன்னா இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? இப்போ அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், எந்த நிலையில் இருந்தவர்களுக்கு நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்கிற வாக்கு சொல்லப்பட்டது. இப்ப கவனிங்க, முந்தின வசனம் படிங்க. முந்தின வசனம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல திரளா இருக்கிறீர்கள். புரியல, எனக்கு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரே ஒரு மனுஷனா இருந்தான் ஆபிரகாம். அவனை ஆசீர்வதிச்சு அவன் என்ன பண்ணிட்டாரு, அவன் சந்ததியை ரொம்ப பெருசாக்கிட்டாரு. எகிப்துக்குள்ள போகும்போது எத்தனை பேர் போனாங்க? யாக்கோபு அவன் சந்ததி இருந்தாங்கல்ல, அப்போ எத்தனை பேர் போனாங்க? யாத்திராகமம் எடுங்க, 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அதற்கு முன்னமே எகிப்தில் யாக்கோபின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் எத்தனை பேரு? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? எல்லாரும் இது சொல்லுவீங்கன்னு தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. யாக்கோபுக்கு மொத்தம் 13 பிள்ளைங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க விட்டீங்களா நீங்க? எல்லாருமே என்னதான் சொல்லுவாங்க, 12. ஏன் பொம்பளை பிள்ளைங்களை விட்டீங்களே? ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சா இல்லையா? அப்ப எத்தனை பேர்? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க கேட்டா 12. 12 கிடையாதுங்க, 13ங்க. சில டீட்டெயில்லாம் விட்டுறக்கூடாது, கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதுல இருந்து தான் நமக்கான வாழ்க்கைக்கான டீட்டெயில் அங்கிருந்து தான் வருது. ஒருத்தனை அப்புறம் யாக்கோபு இப்போ 70 பேர். இந்த 70 பேர் எகிப்துக்குள்ள போய் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? பெருகிட்டாங்க. எப்படி பெருகினாங்கன்னா அந்த அரசன் பயப்படுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க பாருங்க. அதை உங்களுக்கு லேசாக காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இவ்வளோ முடி முடிச்சிங்கன்னா அப்புறம் நான் காமிக்க தான் செய்யணும். யாத்திராகமம் அந்த ராஜா பாருங்க பேசுறான். 8வது வசனம் பாருங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அதாவது புது ஆட்சி வந்துடுச்சு. 9, அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோன்னு பைபிள்ல போட்டிருந்தா என்ன அர்த்தம்? நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் இதோ. நீங்க இதோன்னா இந்த இதோ அதோ அப்படிம்பாங்களா, அந்த இது கிடையாது பைபிள்ல. அதான் அந்த சி சப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதோன்னா பாருங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்றான், பாருப்பா, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய். எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஏராளமாயும் எண்ணிக்கையில மட்டும் இல்ல, பலத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். வெறும் குவான்டிட்டி மட்டும் இல்ல, குவாலிட்டி. பெருக்கம்னு நீங்க எண்ணிக்கையில நிறைய இருந்து பிரயோஜனம் இல்ல, தரத்திலையும் அதிகம். அவர்கள் எண்ணிக்கையிலே அதிகமா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன போட்டிருக்குது?
இதெல்லாம் நீங்க படிக்கும் போது விட்டுறக்கூடாது. ஏராளமானவர்களும் சோடைகளா இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்க? பலத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ராஜாவுக்கே பயம் வந்துடுச்சு பாருங்க. 10வது வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞனோடு கூடி நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி தேசத்தை விரட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். எப்பா, இந்த ஜனம் 70 பேர் வந்தாங்க, இன்னைக்கு ஊரு புல்லாம் பார்த்தா அவனா தான் தெரியுது. இப்போ ஒரு சின்னது ஆச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம காலி பண்ணி போயிடுவாங்கன்னு அவனுக்கு பயம். எப்படியாவது இவங்க பெருகிறத தடுக்கணும்னு, ஏன்னா நீ பெருகுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டதுனால இவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த பெருக்கம் உண்டாகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன்னு சொன்னதுனால பெருகிட்டே இருக்கிறாங்க. 70 பேரா போனவங்க அவங்க வெளியில வரும்போது 20 லட்சம் பேரா மாறிட்டாங்க. 430 வருஷத்துல 70 பேர் எத்தனை பேர் ஆயிட்டாங்க? இது பாசிபிளா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இது நம்ம கடன் படிச்சிடுறோம், இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு கொண்டு வர்றாங்க. 70 பேர் 430 வருஷத்துல எப்படி 20 லட்சம் பேரா மாறினாங்க? அது எப்படி சாத்தியம்? அதுக்கு எப்படி சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னா, அதை ஆடம்ஸ் கிளர்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கேயும் கிளர்க்கா இருந்தாருன்னு நினச்சிக்காதீங்க. அவருடைய ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்ம இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி இப்படிலாம் நம்பிறதுனால சொல்கிறா இல்லை. அவர் காமனாக பைபிளை கமெண்ட்ரிஸ் நீங்கள் போய் படிக்கலாம், ஆடம்ஸ் கிளர்க் கமெண்ட்ரின்னு படிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இது சாத்தியமாச்சுன்னு சொல்கிறாருன்னா, முதல்ல இஸ்ரவேலர்களுக்குள்ளே மலடு என்று யாருமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஏன்னா கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. அப்போனா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு. இது ஒரு அந்த சாத்தியத்திற்கான முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த ப்ரீ மெச்சூர்டு இந்த டெத்து சொல்றாங்கல்ல, அது உள்ள, அதாவது செத்து போயிடுறது, இல்லை பிறக்கும் போது இதாயிடுது, பிரசவத்தில் இதாயிடுறது, குறை பிரசவம், இந்த மாதிரி எதுவுமே இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கிடையாது. இன்னொன்று என்னன்னா, மருத்துவச்சிகள் உதவி செய்யறதுக்கு முன்னாடியே குழந்தைய பெற்றுறாங்க. அந்த அம்மாட்டையம்மா, அந்த குழந்தை பெற்ற அம்மா யாரு? நான் தான் அப்படிங்காங்க. ஏன்னா இது வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு குழந்தைய பெற்றுட்டு. நான் முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டேன் இந்த கிராமத்தில், அதெல்லாம் உண்மையானு தெரில. ஒரு பொம்பளை புள்ள இருக்க போகும்போது குழந்தை பெற்றுச்சான். குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு புள்ளையும் தலைக்கட்டில் வச்சுட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. சொல்கிற போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர்கள் அவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த ராஜா கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பிறந்துடுங்க பிள்ளை. அதாவது மருத்துவ உதவியே இல்லாதபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் வேலை செய்தது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்களை நீங்க திங்க் பண்றதே இல்லை, அதெல்லாம் வாழ்க்கையில் வர்றதே இல்லை. இதெல்லாம் திங்க் பண்ணும். பைபிளில் நீங்க பார்த்துருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால அந்த மருத்துவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணாராம். ஆண்டவர் டாக்டர் சைடுகள் இருக்கிறாரு. நீங்க நினைச்சு கூட மருத்துவத்துக்குலாம் அவர் அகைன்ஸ்ட். பைபிள் அதே அங்கதான் போட்டுக்கு பாருங்க. அவங்களே அதுக்கு காரணம் சொல்றாங்க பாருங்க. 19 பாருங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள் போல் அல்ல. நீங்க மற்ற பெண்கள் போலவே உங்களை திங்க் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு இருக்கிற பலன் வேற, உங்களுக்கு இருக்கிற பலன் வேற. இது பெண்கள் புரிஞ்சுக்கணும். அது 40 வயசுக்கு அப்புறம் போன் பிராக்சர்லாம் வருமாமே, பெண்களுக்கு அப்படி ஆயிடுவாங்களாமே. பெண்ணு நீங்க இந்த கம்பேரிசனுக்கு போனீங்கன்னா இன்னும் உலகத்தில் உள்ளதா இருக்கிறீங்க. இல்ல, நான் அவர்களை போல் அல்ல, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார். இதெல்லாம் என்னணும், அப்பதான் இது பலிதமாகும் பாருங்க. கர்த்தர் நிறைய வச்சிருக்காரு, ஆனா நீங்க அறியலன்னா எப்படி அனுபவிப்பீங்க? அப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, மத்த பெண் போல கிடையாது. ஆமென். உங்க பிள்ளைங்களையும் பற்றி அப்படிதான் நினைக்கணும், உங்களையும் பற்றி அப்படிதான் நினைக்கணும். போல் அல்ல, அவர்கள் நல்ல, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஹல்லேலூயா. போட்டிருக்குதா போடலீங்களா? சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேன் கூடாது காலையிலேயே. 20 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பம் தலைக்கும்படி செய்தார். டாக்டர்ஸ் ஆல்சோ பிளஸ்ட். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, கர்த்தர்
ஜனத்துக்கு சைடா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவனுடைய நோக்கங்களுக்காக யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க பெருகிறது முன்னேறது நிச்சயம். ஆமென். ஆனா ஒரு ராஜாவே இவர்கள் பெருகாதபடிக்கு தடை பண்றான். நீ என்ன ராஜா? ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெருகுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உபாயம் தந்திரம் எல்லாம் வேஸ்ட், பெருக்கம் நிச்சயம். அல்லேலூயா. இதுதான் நடக்குது. இப்போ இந்த ஆடம் கிளாக் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. இவங்க ஏன் இப்படி பெருகுனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. எப்படி இந்த 400 வருஷத்துல எப்படி 20 லட்சமா மாறினாங்கன்னா அவர் சொல்றாரு, எல்லாம் 2-3 பெத்தாங்களாம் ஒரு பிரசவத்துல. எல்லாம் ட்வின்ஸு ட்ரிபிள்எக்ஸா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெத்து தள்ளி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்குள்ளே மரணம் என்பதே இல்லை. முன்னாடிலாம் ஏன் பெத்துக்கிறாங்கன்னா 10ன்னா 2 தான் தங்கும், 3 தான் தங்கும் அப்படியே. ஆனா இங்க எல்லாம் தங்குது. அல்லேலூயா. 2-3 என்ன பண்றாங்க, பெத்துட்டே இருக்கிறாங்க. இந்த விதத்துலதான் அவங்க பெருகுனாங்கன்னு என்ன பண்றாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்றாங்க. பாருங்க, அதனாலதான் கொஞ்சமா இருக்கிறோம்னு நினைக்க வேண்டியதில்லை. என் மேல பெருகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அது என்ன பெருக வைக்கும். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை பெருக செய்யறதுல, உங்களை பலத்த ஜாதி ஆக்குறதுல கர்த்தர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாருங்க. இந்த கர்த்தரை எண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில. சும்மா வாழ்க்கையில போய் நின்றுக்கிட்டு நீங்க எதையோ ஒன்னு ஹார்டா பண்றதுனால நடக்கிறது இல்லை. நம்மளும் ஹார்டா பண்றோம். நேற்றுக்கெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு காலைல தான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். போன வாரம் மதுரை போறோம், டிராவல் பண்றோம், நிறைய காரியங்கள்லாம் செய்யறோம். ஆனா மனசுல எண்ணிட்டு இருக்கிறது இதை பற்றி அல்ல, என்ன பெருக வைக்கிற ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் என் மேல இருக்கு. மைண்ட்ல இது ஓடிட்டு இருக்கணும். நிறைய பேருக்கு மைண்ட்ல இது ஓடல. நான் என்னத்தை புசிப்போம், என்னத்தை கொடுப்போம், எப்படி பில் கட்டுவோம், எப்படி அதை டியூ பே பண்ணுவோம், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை, என்ன பெருக வைக்கிற ஒருவர் இருக்கிறா, என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறா. உங்களுடைய எண்ணங்கள்ல இது வரணும். இப்படி மடங்கு மடங்கா அவங்கள ஆக்குனார அந்த கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர், இந்த வருஷத்துல என்ன அப்படி வைப்பார் என்று என்ன பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், இதெல்லாம் அவங்க மேல பழிக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் உங்களுக்கு என்ன காண்பிச்சேன், ஏற்கனவே அவர்கள் எப்படி இருந்தாங்க, வானத்து நட்சத்திரத்தை போல இருந்தாங்க. ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல, அதுதான் பாயிண்ட். அவங்கள பார்த்து சொல்றாரு, அவர் மனசு திருப்தியே அடைய மாட்டேங்குது. அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே நட்சத்திரம் ஆயாச்சியா, என்ன முடியாதெல்லாம் வச்சு இல்லப்பா இன்னும் போகணும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. there is no limit. அவர்கிட்ட எந்த வரமும் கிடையாது. எத்தனை பேர் கர்த்தருடைய உள்ளத்தை பார்க்குறீங்க இந்த காலை வேலையில? ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில் அழைத்து இப்படி எண்ண முடியாத அளவிற்கு அவனை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையிலும் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை இந்த விதத்துல வாழுங்க, வாழ்க்கை இந்த விதத்துல சந்திச்சு பாருங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், உங்களுக்கு எதிராக எதுவுமே நிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை பெருக வைக்கிறாரு, கர்த்தரே என்னை உயர்த்துறாரு, கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கிறது, அவருடைய இரக்கங்கள் எனக்கு இருக்கிறது, அவருடைய ஒத்தாசைகள் எனக்கு இருக்குது. ராஜாவே உபாயம் பண்ணா கூட ஏன் வெற்றியை தடுக்க முடியாது? இது யோசித்து பாருங்க. சில நேரம் பெருக்கங்கிறது உடனே நடக்க முடியாதபடி சில மனுஷர்கள் சில இதெல்லாம் பண்றாங்க. அதனால தான் பைபிளில் எக்ஸ்ட்ரீமான உதாரணங்கள் தந்திருக்கு. ஒரு ராஜா ஒரு குடிமக்களுக்கு விரோதமா தந்திரம் பண்ணா கூட அவன் தந்திரம்லாம் பொய்த்து போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான தந்திரமும் இல்லை, மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றும் வாய்க்காது. உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து பெருகுவேன்ட்டாரு, அப்ப பெருகியே தீருவோம். ஹல்லேலூயா. சின்னவன் 1000. அதாவது நீ சின்னதா இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1000 மடங்கு இருந்துக்கோங்கிறாரு. சின்னவன், அப்ப சின்னவனால எவ்வளவுதான்? கர்த்தாவே என்ன சின்ன லெவல்ல வச்சா போதும் அப்படின்னீங்கனாலே அது எவ்வளவா? புரியுதா உங்களுக்கு? சின்னவன் சிறியவன், சின்னவனாலே 1000 தான். ஹல்லேலூயா. முதல் லெவலே அவ்வளவுதான், ஸ்டார்டிங்கே தான். அதனாலதான் இப்ப இயேசு சொல்றார், யோவான் சாணகனை போல சிறிகள் பிறந்தவன்ல பெரியவன் யாருமே கிடையாது அப்படின்னு. உடனே எல்லாரும் ஏப்பா எவ்வளவு தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க, ஆனா யார் தான் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டாரு? யோவானை ரொம்ப பெருசா சொல்லிட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்துல சின்னவன் சொல்லப்படுறவன் இவனை விட பெரியவன் அப்படின்ட்டாரு. இந்த ஹையஸ்ட், இவன் ஹையஸ்ட்னு சொல்லிட்டு இங்க யார் லோயஸ்டோ அவங்க யோவானை விட ஹையஸ்ட் அப்படின்ட்டாரு.
எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. பைபிள்ல இருக்கிற அந்த யூஸ் பண்ற அந்த முறைகளை பாருங்க. அது சொல்ல வர்றது எது? காக்காவை பத்தி பெருசா பேசுறாரு, குருவி பாருங்க அதை பாருங்க அப்படின்ட்டு. இதுமோ காக்கா குருவி பத்தி பெருசா பேசுறதா இவங்களும் நினைச்சிட்டே வராங்க. அவர் சொன்னாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் உங்களை தூக்குறதுக்கு தான் வர்றாரு. எப்பவுமே உங்களை மட்டம் தட்டுறதுக்கு வரல. உங்களை எப்படியாவது பெருசா சொல்லலாமாங்கிறதெல்லாம் அவர் வர்றாரு. நீங்க அப்படி யோசிங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்